அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தமிழ் பாலார் யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் பெருமைப்படுகின்றேன். பல ஆண்டுகளாக தமிழ் பாலார் யூடியூப் சேனல் நடத்தி வந்து அண்மையில் அது நிறுத்தப்பட்டு நான் மீண்டும் தமிழ் பாலாறு 2 என்ற இந்த தலைப்பின் கீழே பதிவின் கீழே உங்களோடு சில வீடியோக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். மனம் வெறுமையாக இருக்கும்போதெல்லாம் நீங்கள் அந்த பழைய பாடல்களை கேட்கிற போது மனசு கொஞ்சம் குளிர்ச்சியாகும். அந்த நெகிழ்ச்சி, மகிழ்ச்சி, ஒரு மலர்ச்சி மூன்றும் இந்த பழைய சினிமா பாடல்கள் கேட்கிற போது நமக்கு கிடைக்கும் என்று பலர் சொல்ல நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். நமக்கு கூட பல நேரங்களில் இப்போ இரவு நேரங்களில் நான் பல நேரங்களில் இந்த சிங்கார வேலன தேவா என்ற பாடலை கேட்டு தான் படுப்பேன். அதே மாதிரி திருவிளையாடல் பாடலில் ஒரு பக்தி பாடல் ரொம்ப அற்புதமாக இருக்காது. சீத்தமிழ் நீ செய்த அருள் சாதனை, இந்த பாடலாம் கேட்கும்போது ஏனோ மனசு ரொம்ப லேசாகிடும். இப்படி பல நேரங்களிலே மனம் வெறுமையாகிறது, வெறுப்பில் தவிக்கிறது, துடிக்கிறது. அப்படி ஒரு வயசான காலத்தில் இருக்கின்ற அந்த சூழலும் இல்லது இப்போது இளமையிலே கூட பலருக்கும் பல பிரச்சனைகள், தாங்க முடியாத மன உளைச்சல்கள். அப்படிப்பட்ட நேரங்களிலே இந்த இசை என்பது மிகப்பெரிய வரப்பிரசாதம். அது நாதஸ்வர இசையாக இருக்கலாம், வீணையாக இருக்கலாம், உண்ணக்கூடிய வயலின் இசையாக இருக்கலாம், அல்லது பழைய பாடல்கள் இருக்கலாம், இல்லை பலருக்கு இப்போ புதிய பாடல்கள் கூட இருக்கலாம். ஆனால் என்னை போன்ற அந்த பழைய எம்ஜிஆர், சிவாஜி காலத்து படங்கள் பார்த்து பழக்கப்பட்டவர்கள் நாங்கள் 70களிலே. அப்படி நான் 1964 வெளிவந்த சந்திரோதயம் என்கிற ஒரு திரைப்படத்தை நானும் எனது நண்பர் இளவம்பாடி ராமலிங்கம், கோவிந்தரெட்டிபாளையம் சீதாபதி மற்றும் குடிசையில் வாழ்ந்த இன்று அந்தமானிலே பெரிய தொழிலதிபராக இருக்கின்ற மார்கபந்து போன்ற 4 நண்பர்கள் நாங்கள் 8வது பாஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த சம்மர் வெக்கேஷனில் நினைக்கிறேன் நாங்கள் அப்போ ஆலிஸ் வண்டி புதுசாக வாங்கியிருக்கோம். இளவம்பாடியிலேருந்து வேலூர், ஊசூர் வழியாக வந்து நாங்கள் வேலூர் வருவது என்பது ஏறக்குறைய 20 கிலோமீட்டர் இருக்கும். அப்போது இளங்கன்று பயமறியாது ஏன்னா முதல்ல அப்போ தான் நாங்கள் டவுனுக்கு வரோம். 64 அந்த காலத்தில் இந்த படம் வெளியானது சந்திரோதயம். அது கரெக்டாக மாதம் எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த படத்தை பார்க்கணுன்னு வரோம், பயங்கரமான கூட்டம். அப்போ கடைசி அந்த ஃப்ரண்ட் ரோல் தான் நம்ம சீட்டு டிக்கெட்டு வாங்க காசு இருக்கும். அதனால் குறைந்த காசில் வச்சுக்கிட்டு நாங்கள் அந்த மாதிரி அடிப்பட்டு சட்டை கிழிஞ்சி உள்ளே போய் அந்த மணல் வழியில் உட்காந்து, மணலில் அது அப்போ கொஞ்சம் பெஞ்செலாம் போட்டிருந்தாங்க. அந்த தியேட்டரில் அந்த படம் பார்த்தோம். மக்கள் தலைவர் எம்ஜிஆரும் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அம்மா நடித்த அந்த படம். MS விஸ்வநாதன் இசையமைப்பு, TM சௌந்தரராஜன், சுசீலா. அது தேன்வடிகின்ற பாடல். உங்களுக்கு கூட அந்த படத்தின் பெயர் சந்திரோதயம். அந்த பாடலும் சந்திரோதயம் என்று ஆரம்பிக்கும். வாலி மிகப்பெரிய இலக்கிய ரசனை மிகுந்த அற்புதமான கவிதைகளை, பாடல்களை நமக்கு கொடுத்தவர். மறக்க முடியாத ஒரு மகத்தான கவிஞர். தமிழ் மண்ணின் ஒரு மகத்தான பெருமை, ஒரு அடையாளம், ஒரு கொடை என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படி இந்த பாடலை அப்போது கேட்க போது அதனுடைய இனிமை, இசையினுடைய இன்பத்திலே மகிழ்ந்தோமே தவிர அதனுடைய ஆழமான பொருள் புரியாது. அந்த காதல் உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற அந்த வார்த்தைகளுடைய அந்த வலிமை தெரியாது, அதனுடைய வளமை புரியாத காலம் அது. ஆனால் இந்த பாடலை அடிக்கடி கேட்கிற போதெல்லாம் மனசு லேசாக போவதை நான் உணர்ந்திருக்கிறேன். இப்போது நான் அந்த பாடலை யூடியூப்பில் போட்டு கேட்கிற ஒரு வாய்ப்பு வந்தது. அந்த பாடலினுடைய இனிமை என்ன, அதனுடைய இந்த பாடல் 62 ஆண்டுகளுக்கு பிறகு இளமையாக இருக்கிறது. இந்த இசை இவ்வளோ மென்மையாக மனதை வருடுகிறது. அந்த வார்த்தைகள், ஆண் பெண் காதல், மழை பொழிகிறது, மக்கள் தலைவரும் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் ஒரு பெரிய சிமெண்ட் டியூப்பு, ஒரு அந்த டியூப்பில் மழைக்கு மறைஞ்சு ஒளிஞ்சிருக்காங்க. ஆனால் ஏற்கனவே அவர்கள் காதலர்கள். அப்போது அந்த சிச்சுவேஷனில் ஒரு பாடல் எழுத சொல்கிறாங்க. வாலி என்ன அழகா, அதாவது இப்போது வர ஆபாசங்கள், இரட்டுற மொழிதல், பச்சையாக வசனங்கள், மழையில் நனையிறது, அதுக்காக ஒரு செக்ஸு மூமெண்ட்ஸு, ரொம்ப பார்க்குறதுக்கே சிறிய பிள்ளைகளோடு குழந்தைகளோடு படம் பார்க்கவோ அந்த பாடலை கேட்டு ரசிக்கவோ இப்போ சின்ன திரையில் பார்க்குற போது எவ்வளோ அருவருப்பாக நமக்கு இருக்குது. ஆனால் அந்த பாடலை நீங்கள் கேட்டு பாருங்கள், தயவு செஞ்சு அந்த பாட்டை பாருங்கள். எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த பாடலில் ஒரே ஒரு சின்ன மூமெண்ட்ஸோட ஆபாசமாக தெரியாது. இந்த பாடல் வரிகளை பாருங்கள், எவ்வளோ இலக்கிய ரசனை நயம்.
அவர் என்ன அழகாக எழுதியிருக்காருப்பா. அந்த சந்தம், எதுகை மோனை, அந்த மெட்டுக்கு தகுந்த மாதிரி, அந்த இசைக்கு தகுந்த மாதிரி அந்த பாடல் வரிகள், சிச்சுவேஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது என்று அந்த பாடல் அழகாக போகும். டிஎம் சௌந்தரராஜன் சுசீலாவும் ஒரு காதல் டூயட் பாட்டில் எவ்வளோ இலக்கிய அந்த சங்ககால இலக்கியத்தை என்னுடைய அந்த கருத்துக்களை அப்படியே ஒரு சின்ன திரைப்பட பாடல் அவர் கொண்டு வந்திருக்காரு. டிஎம்எஸும் சுசீலா பாடுற மாதிரி நமக்கு பாட முடியாது. அதனால் இந்த பாடல் வரிகளில் இருக்கின்ற மென்மை அழகு மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ, சந்திரோதயம் அதாவது நிலவினுடைய உதயம் இருக்கிறது, நிலவு வானத்திலே வருகிறது. அந்த நீல வானத்திலே அந்த நிலவு வெள்ளை நிலா வலம் வருகிற போது எப்படி அந்த பெண்ணின் முகத்திற்கு ஒப்பிடுகிறார் பாருங்கள். சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ, செந்தாமரை இரு கண்ணானதோ. எதுகை மோனை, சந்தம், இசை, அழகு, வார்த்தைகள் விளையாட்டு. முதல் வரி சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ, செந்தாமரை இரு கண்ணானதோ, பொன்னோவியம் என்று பேரானதோ, என் வாசல் வழியாக வலம் வந்ததோ. சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ, செந்தாமரை இரு கண்ணானதோ. இது ஆண் பாடுகிறார். பெண் பாடுகிறார் பாருங்கள். இதை எப்படி எழுதியிருக்கார் பாருங்கள். குளிர்காற்று கில்லாத மலர் அல்லவோ. நான் அந்த பெண் பாடுறார். குளிர்காற்று கில்லாத மலர் அல்லவோ, கிளி வந்து கொத்தாத கனி அல்லவோ, நிழல் மேகம் தழுவாத நிலவல்லவோ. நிழல் மேகம் தழுவாத நிலவல்லவோ, நெஞ்சோடு நீ சேர்த்த பொருள் அல்லவோ. நான், நீ நெஞ்சோடு என்னை சேர்த்து கொண்ட பொருள், நான் உன் பொருள். ஆக சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ, செந்தாமரை இரு கண்ணானதோ, நெஞ்சோடு நீ சேர்த்த பொருள் அல்லவோ என்று பெண் பாடுகிறாள். என்னாலும் பிரியாத உறவல்லவோ, இளம் சூரியன் உந்தன் வடிவானதோ. எம்ஜிஆர் பார்த்து ஜெயலலிதா பாடுறாங்க. காதல் வரிகள், கவிதை வரிகள். வாலி எப்படி இருக்கார் பாருங்கள். இளஞ்சூரியன் உந்தன் வடிவானதோ, செவ்வானமே உந்தன் நிறமானதோ, பொன்மாளிகை உந்தன் மனமானதோ, என் காதல் உயிர் வாழ இடம் தந்ததோ. என் காதல் உயிர் வாழ இடம் தந்ததோ, உன் பொன்மாளிகை இதயம், உன் பொன்மாளிகை உந்தன் மனமானதோ. சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ. சங்கீதம் பொழிகின்ற மொழியல்லவோ. அவர் எம்ஜிஆர் பாடுறார். சங்கீதம் பொழிகின்ற மொழியல்லவோ, சந்தோஷம் வருகின்ற வழியல்லவோ, என் கோயில் குடிகொண்ட சிலை அல்லவோ. என் கோயில் குடிகொண்ட சிலை அல்லவோ. சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ, இரு செந்தாமரை இரு கண்ணானதோ, அலையோடு பிறவாத கடல் இல்லையே. அந்த அம்மா பாடுறாங்க, பெண்ணு சுசீலா. அலையோடு பிறவாத கடல் இல்லையே, நிழலோடு நடக்காத உடல் இல்லையே. எதுகை மோனைக்கு பாருங்கள், ஓமை பாருங்கள். எவ்வளோ சாதாரண வார்த்தை, பெரிய செய்திகளை ஒரு சின்ன வார்த்தைகளை சொல்கிறாரு பாருங்கள். அலையோடு பிறவாத கடல் இல்லையே. கடல்னால் அலை இருக்கும். அலையோடு பிறவாத கடல் இல்லையே, நிழலோடு நடக்காத உடல் இல்லையே. இப்போ நீ நடந்து போனீங்கன்னா உனக்கு பின்னால் நிழல் விழும். அப்படி நிழலோடு நடவாத உடல் இல்லையே, துடிக்காத இமையோடு விழி இல்லையே. துடிக்காத விழியோடு விழி இல்லையே, துணையோடு சேராத இனம் இல்லையே. துணை தேட இல்லாத ஒரு விரும்பாத ஒரு இனம் இல்லை. மனித இனம் மட்டும், பறவை இனம், விலங்கினம், எதையுமே சொல்ல எல்லா இனங்களும். ஆக துணை தேட துணையோடு சேராத இனம் இல்லையே. அந்த அம்மா பாடுறாங்க. இவர் சொல்கிறாரு, மலர்மேனி தன்னை கண்டு மகிழ்ந்தாடவோ. உன் மலர்மேனி தன்னை கண்டு மகிழ்ந்தாடவோ. அதுக்கு அடுத்த வரி பாருங்கள். ரொம்ப நல்லா அடிக்கடி பல பாடல்கள். இந்த தமிழ் மண்ணின் பெருமையை, அந்த சுகத்தை எம்ஜிஆர் ரசித்து பாடுவதாக வாலி பல பாடல்களிலே குறிப்பிட்டிருப்பார். இந்த இடத்துல சொல்கிறார் பாருங்கள். மலர்மேனி தன்னை கண்டு மகிழ்ந்தாடவோ, மணக்கின்ற தமிழ் மண்ணில் விளையாடவோ. எந்த வார்த்தை வேணால் போட்டிருக்கலாம். ஆனால் மணக்கின்ற தமிழ் மண்ணில் விளையாடவோ, கஞ்சாடை கவி சொல்ல இசைப்பாடவோ. உன் கஞ்சாடை கவி சொல்ல நான் இசைப்பாடவோ, இளஞ்சூரியன் உந்தன் வடிவானதோ. இளஞ்சூரியன் உந்தன் வடிவானதோ, செவ்வானமே உந்தன் நிறமானதோ, பொன்மாளிகை உந்தன் மனமானதோ, என் காதல் உயிர் வாழ இடம் தந்ததோ. சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ, செந்தாமரை இரு கண்ணானதோ. ஏன் அந்த பாடலை இன்றைக்கு உங்களோட நான் பதிவு செய்கிறேன்னா, நிறைய நண்பர்கள் அடிக்கடி கேட்குறாங்க, நீங்கள் இலக்கியம் ஆன்மீகம் மட்டுமே சொல்கிறீங்க, கொஞ்சம் ஜாய்ஃபுல்லாக கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு சினிமா பாட்டு சொல்லுங்கன்னு கேட்டாங்க. எனக்கு எந்த காலத்து சினிமா பாட்டுலேயும் நம்ம நிறைய சொல்ல முடியும். ஆனால் ரசனை மிகுந்த, இளமை கொஞ்சுகின்ற, இனிமை மனசை வருடுகிற, ஆபாசம் இல்லாத அற்புதமான கவிதை வரிகளிலே சொல்லாடல் புரிந்த சுந்தர கவிஞன் வாலியினுடைய அற்புத பாடலை உங்களோடு இன்றைக்கு பகிர்ந்து கொண்டு
நன்றி, வணக்கம்.